தெரியாத தகவலில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா இருமடி ஆகுபெயர் மும்மடி ஆகுபெயர். இருமடி மும்மடி ஒன்றும் இல்லை, ஒரு ஆகுபெயர் எத்தனை டைம் அடுக்கி வருது அப்படிங்கிறது தான். பாருங்கள், புளிப்பு அப்படிங்கிறது ஒரு சுவையை குறிக்கக்கூடிய பெயர், ஆமாம் தானே? இப்போ புளிப்பு சுவை இருக்கிறதுனால அந்த காய்க்கு பேர் நம்ம என்ன வச்சுட்டோம், புளியங்காய் அப்படின்னு வச்சுட்டோம். இப்போ புளிப்பு சுவைங்கிறது அந்த சுவை இருக்கக்கூடிய காய்க்கு ஆகி வருது. இது ஒரு மடி, ஒரு தடவை ஆகி வந்துருச்சு. இப்போ அந்த புளியங்காய் காய்க்கிறதுனால அந்த மரத்துக்கு பேர் என்ன வச்சுருக்கோம், புளிய மரம்னு வச்சுருக்கோம். அப்போ அந்த புளிப்புங்கிற பேர் இன்னொரு தடவையும் ஆகி வருது, ரெண்டாவது தடவையும் ஆகி வருது. இது இருமடி. ஸோ இதுதான் இருமடி ஆகுபெயர். எதை சொல்லலாம், புளிய மரம். ஸோ எப்படி அப்படின்னா, ஒரு புளிப்பு அப்படிங்கக்கூடிய சுவை அந்த சுவை இருக்கக்கூடிய காய்க்கு ஆகி வருது. இது ஒரு மடி. அந்த காய் காய்க்கிறதுனால அந்த மரத்துக்கு பேரும் புளிய மரம்னு வைக்கிறோம். இது இரண்டாவது மடி. ஸோ இதுதான் இருமடி ஆகுபெயர்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்களேன், மும்மடி ஆகுபெயர் 3 தடவை அடுக்கி வரும். இப்போ பாருங்கள், கார். கார் அப்படிங்கிறது கருமை நிறத்தை குறிக்கும். கார் அப்படின்னா கருமை நிறம். அந்த கருமை நிறமோட இருக்கக்கூடிய மேகத்துக்கு பேர் கார் மேகம் அப்படின்னு வைக்கிறோம். கருப்பாக இருக்கும் மேகத்துக்கு பேர் என்னது, கார் மேகம். இது ஒரு மடி, ஒரு தடவை ஆகி வந்துருச்சு. கார் மேகம் திரண்டு வரக்கூடிய காலம் கார் காலம். கார் மேகம் திரண்டு வரக்கூடிய காலம் என்னது, கார் காலம். அப்போ கார் அப்படிங்கக்கூடிய பேர் மறுபடியும் ஆகி வருது, இருமடி. ஓகே, அடுத்து பாருங்க, அந்த கார் காலத்தில் நடக்கும் நிகழ்வுக்கு பேரும் நம்ம கார் அப்படின்னே வைக்கிறோம். கார் காலத்தில் செய்யக்கூடிய அறுவடைக்கு பேர் கார் பட்டம், கார் அறுத்தான், அது மாதிரி கார் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. இப்போ அந்த கார் காலத்தில் நடக்கும் நிகழ்வுக்கு பேரும் கார் அப்படின்னே வைக்கிறாங்க. இதுதான் மும்மடி. சரிங்களா? இப்போ கார் என்ற சொல் கருமை நிறம் அப்படின்னு பொருள் தரக்கூடியது. அந்த கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய மேகத்திற்கு ஆகி வருது. இது ஒரு மடி. அந்த கரு மேகம் திரண்டு வரக்கூடிய காலம் கார் காலம்னு சொல்கிறோம். இது இரண்டாவது மடி. அந்த கார் காலத்தில் நடக்கும் நிகழ்வுக்கு பேர் கார் பட்டம், கார் அறுத்தான், கார் திருவிழான்னு வைக்கிறோம். இது மூன்றாவது மடி. இப்போ கார் என்ற சொல் 3 முறை நமக்கு ஆகி வந்திருக்கு, 3 முறை அடுக்கி அடுக்கி ஆகி வந்திருக்கு. அதனால கார் பட்டம், கார் திருவிழா, கார் அறுத்தான் இந்த வார்த்தைகள்லாம் பார்த்துட்டிங்கன்னா மும்மடி ஆகுபெயர்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த இடத்துல புளி நட்டான், புளிய மரம், இதெல்லாம் 2 முறை நமக்கு அடுக்கி ஆகி வந்திருக்கும். அதனால இதுக்கு பேர் இருமடி ஆகுபெயர் அப்படின்னு சொல்லுவோம்.